ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்குல உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு அதிக சத்தான காய். இதில் பொட்டாசியம், வைட்டமின் சி, பி, நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்திற்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. குழந்தைகளுக்கு அவசியம் தர வேண்டிய உணவு பட்டியலில் உருளைக்கிழங்கு இடம் பிடிச்சிருக்கு. தீக்காயங்களையும் சரி செய்யும், எலும்பு வளர்ச்சிக்கு உதவும். அதனால் மூட்டு பிரச்சனை உள்ளவங்களும் உருளைக்கிழங்கு தயங்காமல் எடுத்துக்கலாம். வைட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் இதில் இருக்கிறதுனால சருமத்திற்கு ரொம்ப நல்லது. கால்சியம், மெக்னீஷியம் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது, புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கும் சக்தி உருளைக்கிழங்கு கொண்டு. அதனால் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு யாரும் தயங்க வேண்டாம். ஹார்ட் ஹெல்த், இதய ஆரோக்கியம். அதிக பொட்டாசியம் அளவு இதில் நிறைஞ்சிருக்கு. அதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு வாழைப்பழத்தை விடவும் அதிகமான பொட்டாசியம் இதில் இருக்குது. ரத்த அழுத்தத்தையும் சோடியம் அளவையும் சம நிலையாக வச்சுக்கும். நார்ச்சத்து இருக்கிறதுனால இதில் உள்ள நார்ச்சத்து இருக்கிறதுனால கொழுப்பை குறைக்குது. செரிமானத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்குது. ஸ்டார்ச்ன்ற ஒரு வகை ப்ரீபயாட்டிக் நார்ச்சத்து நல்ல குடல் பாக்டீரியாக்களை வளர்த்து செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்குது. நம்ம எடையை ஃபிட்டாக வச்சுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டாவே நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு நீண்ட நேரம் பசி எடுக்காது. நீண்ட நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்மளால் ஒட்டுமொத்த கலோரிஸையும் உட்கொள்ளாமல் தவிர்க்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்குல தினசரி தேவையான வைட்டமின் சியில் சுமார் 30% கிடைக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும் இல்லாமல் சரும ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. ஆன்டிஆக்சிடெண்ட்டாக நம்ம உடம்புல ரொம்ப ஏற்படுத்துது உருளைக்கிழங்கு. இதில் முக்கிய குறிப்பாக என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இதில் அதிக ஆரோக்கிய நன்மைகளுக்கு உருளைக்கிழங்கு தோலோடு சாப்பிடுங்க. அதிகமாக ஃப்ரை பண்ணாத, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க உருளைக்கிழங்க. முடிஞ்ச அளவுக்கு வேக வச்சோ, சாம்பாரில் போட்டோ, குழம்புல போட்டு சாப்பிடுங்க. ஃப்ரை பண்ணாதீங்க. குழம்புல போட்டு பொரியல் வச்சோ சாப்பிட்லாம். டீப் ஃப்ரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கண் எரிச்சலாக இருக்குது, ரொம்ப சோகப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்க சிறு துண்டுகளாக கட் பண்ணி கண் மேலே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்ம கண் எரிச்சலும் சரியாயிடும், கண் சோர்வும் இருக்காது. அதோட உருளைக்கிழங்கு வைட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் சேர்ந்து இருக்கிறதுனால சருமத்திற்கு ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கை ஒரு ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் சுகரை டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்படியே ஸ்க்ரப் மாதிரி அப்படி தேய்ச்சோம்னா நம்மளுக்கு ஸ்கின் க்ளோவாக இருக்கும். உருளைக்கிழங்க இல்லை யூசஸ்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.